எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இதை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிப்பேன். என்ன அப்படின்னா, கோவிட் டைமில் என்னோட கடையை ஃபுல்லாக மூடிடலாம், இனிமேல் இதை ஓப்பனே பண்ண வேணாங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து எனக்கு வந்துச்சு. ஏன்னா நான் அப்போ தான் ஓப்பன் பண்ணி ஒரு 8 மந்த் 9 மந்த் கிட்ட ஆனிச்சு. அதுக்குள்ளே இப்போ தான் எனக்கு இங்கே ஒரு கடை இருக்குது. இந்த இவங்களோட பொண்ணு தான் பண்ணுது. இந்த பொண்ணு இதை படிச்சுட்டு இப்போ தான் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரியிற ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக லாக் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட கான்டாக்ட்ஸே இன்னும் போகலை வெளில. அந்த நம்ம ஒரு ஃப்ளக்ஸ் வச்சிருப்போம், விசிட்டிங் கார்டு வச்சிருப்போம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம். நம்மளோட வந்து வர தான் நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். எனக்குன்னு கஸ்டமர் வரவங்களுக்குலாம் நான் கடை வச்சிருக்கேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவோம் இல்லையா, ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், பார்லர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம் இல்லையா. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, FBல ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இது மாதிரி அப்போ தான் நான் பண்ணி என்னோட பிஸ்னஸை டெவலப் பண்ண க்ரோ பண்ணுறேன். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கோவிட் வந்தோடனே ஃபர்ஸ்ட் லாக் ஆனது நம்ம ஷாப். ஸோ பார்லர்ஸ் எதுவுமே ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம். ஏன்னா வந்து பாப்பா வந்து அப்போதான் 1 வயசு ஆகுது. 1 வயசு ஆன உடனே நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்கடுத்து நம்மளுக்கு எப்படி சொல்றது, நம்ம ஒரு பொண்ணா தனியா ஒரு ஷாப் ஓப்பன் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்துட்டு எனக்கு தான் தெரியுமே, அது இன்னும் ஒரு 10 நாள் அப்படிதான் இருக்கும், ஒரு 2 மாசம் ஓப்பன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அது அவ்வளவுதான், அந்த கடையில நம்ம பார்க்காததா, நமக்கு தெரியாததா அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்மளை சுத்தி உள்ளவங்களே பேசுவாங்க. நான் அவ்வளவுதான் அவ கடை, அவ அப்படிதான் பண்ணுவேன், எனக்கு தெரியாதா, நம்ம எத்தனை கடையா பார்த்துருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு வேற யாரையோ சொல்ற மாதிரி நம்மளே சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா அது இப்பதானே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இவ்வளோ பெரிய இதாகுதே அப்படின்னு சொல்லிட்டு. அதுல முக்கியமான விஷயம் 1 மாசம் 2 மாசம் கூட கிடையாது. அது எப்ப இந்த நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் வரும்னு கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு டைமா போயிடுச்சு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, வெளில காமிச்சிக்கல அப்படின்னாலும் ரொம்ப பயங்கரமா மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ யூடியூப் என்கிட்ட கிடையாது. எனக்கு ஏர்னிங் அப்படிங்கிறது இதுக்குள்ளதான் பண்ணேன். எனக்கு வந்து எப்படின்னா, லேடிஸ் அப்படிங்கிறவங்க இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். எல்லா விஷயத்துக்குமே நம்ம பேரண்ட்ஸையும் ஹஸ்பண்டையும் நம்பி இருக்கிறோம். அவங்க செய்ய மாட்டாங்கன்னு கிடையாது. ஆனா வந்து ஒரு லைஃப்ல ஒரு லிமிட் வரைக்கும் நம்மளை பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட கடமை. அதை தாண்டி அவங்கள வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து அவங்கள போட்டு இது பண்ணக்கூடாது. நீங்க கொடுத்தாதான் என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தோணும். இப்போ என்னோட ஃபினான்ஷியல் டிபெண்ட்க்கு மட்டும் நான் இதுக்கு வரல, இல்லைனாலுமே எனக்கு வந்து என்னோட மைண்ட் செட் வந்து இதுதான். ஸோ ஒரு லேடிஸா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு என்னவா வேணாலும் பண்ணலாம். வீட்டில் ஒரு மிஷின் போட்டு தைக்கலாம், டைலரிங் மிஷின் போட்டு தைக்கலாம், ஆரி ஒர்க் பண்ணலாம். வெளில போக முடியாதவங்களுக்கு சொல்றேன். ஸோ வெளில போய் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது, வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆரி ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் அப்படி ஃபாலோ பண்ற. நம்ம இப்பதானே ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர்கிட்ட வந்து என்னால ஃபேஸ் பண்ண முடியல. அவ்வளவுதான் அவங்க கடை அப்படின்னு சிரிச்சுட்டே நம்மள கேட்பாங்க. அது எவ்வளவு வலியா இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும். 4 மாசம் ஆச்சு போல வாடகை எல்லாம் கேட்கலையா, வாடகைக்கெல்லாம் என்ன பண்ற, அது மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ நம்மளோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளவு ஆர்வம், நம்ம கஷ்டப்படுறோங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளவு ஆர்வம். ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சது வந்து, அந்த டைம்ல எனக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி. என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. விடு பார்த்துக்கலாம், என்ன ஒரு 1 இயர் வெயிட் பண்ணலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்கேஸ் நீ ஷாப் மூணா கூட, எங்க ஃபேமிலியுமே சொல்லிட்டாங்க, மூணா கூட நீ அகைன் வந்து எல்லாமே நார்மல் ஆனோன்னா நீ வந்து திறந்துக்கலாம், அதையே நீ நினைச்சு ஃபீல் பண்ற அப்படின்னா. நான் பெருசா அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50+ கிட்ட நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பெருசா நான் திங்ஸ் எதுவுமே வாங்கல, கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கலாங்கிற மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணாலும். ஒரு சேர் எடுத்துக்கோங்க, ஒரு கடைக்கு அட்வான்ஸ் எடுத்துக்கோங்க, எப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து ஒரு 60,000 70,000 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதுலேருந்து ஏனே பண்ணல. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கூட நான் எடுத்திருக்க மாட்டேன். என்ன பெருசா ஒரு 8 மந்த்ல ஒரு 2 மேக்கப் போயிருப்பேன். ஏன்னா அப்பெல்லாம் நமக்கு பெருசா நான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. என்ன ஒரு 2-3 மேக்கப் போயிருப்பேன். ப்ளஸ் வந்துட்டு இது பண்ணு, அது ஜுவல் வாடகை கூட்டி எப்படி பார்த்தாலும் 10K தாண்டியே இருக்க மாட்டேன். நான் என்ன எடுத்தேங்கிறதே எனக்கு தெரியல. நமக்கு இதுல வாடகை கொடுத்துருக்கணும், கரண்ட் பில் கொடுத்துருக்கணும், இது மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ நம்ம அவசரப்பட்டுட்டோமா, இல்லை நம்ம பண்ணியிருக்க கூடாதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆனிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாம் இல்லை பரவாயில்ல, இன்னொரு 2 மாசம் பார்ப்போம், இல்லை அப்படின்னா நம்ம ஜாமானெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடலாம், எடுத்துட்டு வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம், புதுசா கடை வந்து நீ திரும்பி வச்சுக்கலாம், நீ ஏன் ஃபீல் பண்ற, ஏன்னா நான் ஃபீல் பண்றேன்றத அவங்க வந்து, நான் நல்லா இருப்பேன், திடீர்னு ரொம்ப அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருப்பேன், நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்திருப்பேன். எல்லாரும் மாதிரி நம்மளும் வந்து வீட்டுல இருந்திருக்கணுமோ, அது மாதிரி. ஏன்னா இது வந்து பெரிய கடனா போயிடுச்சு இல்லையா நமக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். ஸோ அப்ப எல்லாருமே எனக்கு இப்படிதான் சப்போர்ட் பண்ணாங்க. மேபி அவங்களுக்கு அது மனசுல தோணாலும் நான் ஃபீல் பண்ணுவேங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசினாங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்பாடான்னு லாக்டவுன் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நம்மள்ட்ட இப்போ யூடியூப் சேனலும் கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணாங்க. நான் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன், நீங்க வந்து த்ரெட்டிங்க்கு வரலாம், ஆஃபர் அது இதுன்னு. ஏன்னா நமக்கு அந்த டைம்ல வந்து என்னென்ன முடியும், என்னென்னலாம் ஆஃபர் கொடுக்க முடியும், எனக்கு வந்து பெருசா அதுல ப்ராஃபிட் வரலைனாலும் என் கடை இருக்குன்னு தெரியணும், நீங்க போய் 4 பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அது மாதிரி மேக்கப்லயும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை பண்ணி கொடுத்துருவேன். நீங்க இவ்வளவுக்கு தான் பண்றீங்க, அதனால நான் இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. ஸோ எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துட்டு ஓரளவுக்கு என்னோட நேம் வந்து, இவங்க பொண்ணு கடை வச்சிருக்காங்க, இவங்க ஒய்ஃப் கடை வச்சிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு பேர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. அப்பாடா
ஒரு பொண்ணா தனியா நம்ம கடை வச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ஈஸியா சொல்லிடுவாங்க. இதுவே ஒரு ஆம்பளை பையன் கடை வச்சாலும் சரி, ஒரு ஒர்க்குக்கு போனாலும் சரி, அடுத்து என்ன இந்த வேலை இல்லைன்னா அடுத்த வேலை இருக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே நம்மள அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதான் லேடிஸ்க்கு அதெல்லாம் சரி வராது, குடும்பத்தையும் பார்த்துட்டு அங்கேயும் பார்த்துட்டு எப்படி சரி வருவோம், அது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அதுக்குள்ள அது ஒரு தாட் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதனால இல்லை நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தேன். எனக்கு அப்போ ப்ராஃபிட் தேவையில்லை, நான் கடை வச்சிருக்கேன், நான் ஒரு ஷாப்ல இருக்கேன், நானும் நிறைய வந்து ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தெரியணும். அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுத்தினா நிறைய பேருக்கு, இப்பயுமே சில பேருக்கு வந்து நான் ஷாப் வச்சிருக்கிறது தெரியவே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ வரைக்கும் நான் ஷாப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 7 years ஆயிடுச்சு. எல்லாருக்கிட்டையுமே வந்து நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுப்பேன். இப்பயும் சில பேர் வந்து நீ வச்சிருக்கங்கிறதே எனக்கு தெரியாதுடி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே பரவாயில்ல, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க, 4 பேர்ட்ட சொல்லுங்க, இந்த கார்டு 4 பேருக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் போவேன். அதுக்கப்புறம் ஷாப் மாத்தினது வந்து ஒரு 2 years கிட்ட இப்போ நம்ம ஆயிடுச்சு. கண்டினியூஸா ஒரே இடத்துல நான் ஒரு 5 years வந்து கடை வச்சிருந்தேன். ரொம்ப குட்டி கடை தான் எனக்கு. ஆனால் அது வந்து எப்பயுமே சென்டிமெண்டா லாக் ஆனது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு கிடைச்ச இடம் அதுதான். ஸோ அது சின்ன கடை பெரிய கடை அதெல்லாம் எனக்கு அடுத்த விஷயம், எனக்குன்னு ஆரம்பிச்ச இடம் அதுதான் அப்படிங்கிறது சென்டிமெண்டா எனக்கு லாக் ஆனது. ஸோ எப்பயுமே நான் அந்த வழியா போகும்போது என்னோட ஷாப்பை பார்த்துட்டே போவேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அப்பாவோட பழைய TVS 50 அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் ஸ்கூட்டி வச்சிருக்கேன், அப்போ வந்து அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ரெண்டுமே எனக்கு சென்டிமெண்டா, எனக்கு TVS கத்துட்டு தான் நான் ஸ்கூட்டிக்கு மாறினேன். அதனால அது 2 மட்டும் வந்து எனக்கு எப்பயுமே வந்து லாக் ஆனது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து திரும்பி நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறோம், எல்லாமே பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம வந்ததுனாலதான் இப்பயுமே வந்து 1 month நமக்கு இருக்கும், 1 month இருக்காது. ஏன்னா வந்து ப்ராஃபிட் வந்து வரும் வராம இருக்கும். ஆனா நம்ம கண்டினியூஸா அதுல சர்வைவ் ஆகுறதுங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, நமக்கு பிடிச்சி நம்ம அந்த பேஷனை சூஸ் பண்ணி போகும்போது மட்டும்தான் அது முடியும். இல்லை அப்படின்னா வேற வேலைக்கு போகணும்னு தான் கண்டிப்பா தோணும். ஸோ அகைன் அதே மாதிரி எனக்கு ஷாப் மாத்துறப்ப அப்படிங்கிறப்ப எனக்கு கஷ்டமா இருந்தது. இந்த இடத்த விட்டுட்டு நம்ம வீடு கட்டிட்டு சொந்த கடைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எய்ம் இருந்துச்சு. ஸோ அது வந்து அப்படியே முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன ஆனிச்சு அப்படின்னா, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஓகே பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க, என்ன உனக்கு இந்த இடம் போதும்ல, இதே மாதிரி இன்னொரு இடம் உனக்கு கிடைச்சா ஓகே தானே அப்படின்ட்டு. ஸோ நான் திரும்பி அந்த இடத்துல லேண்ட்மார்க்குங்கிறத நான் செட் பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சேன். சரி பாத்துக்கலாம், எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், ஆனால் கடையை மட்டும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். இப்பயுமே நான் சொல்லுவேன், எனக்கு ப்ராஃபிட் வருது வரல, என்னோட கடையினால ஓடுற அளவுக்காவது நான் கொண்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ இப்போ நான் ஆத்தா இறந்தப்போ ஒரு 2 மாசம் கிட்ட திறக்கவே இல்லை. ஸோ அதே நிறைய பேர் கால் பண்ணாங்க, என்னோட சுச்சுவேஷன் சொல்லி, அக்கா கோச்சுக்காதீங்க இந்த ஒரு மந்த் மட்டும், ஏன்னா நானே வந்து ஸ்டேபிளா இல்லை அப்படிங்கிறப்ப என்னோட கஸ்டமரை வந்து எனக்கு கரெக்டாக அட்டன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் ஒரு 1 month கிட்ட நான் கடை பக்கமே போகல. நான் வந்து நிறைய பேர் வந்து பியூட்டி பார்லர் ஷாப்பு அப்படி சொல்லி நான் ஏன் கடைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கடை திறந்துருக்காக்கா, கடை இருக்காக்கா அப்படி இப்படி சொல்லிட்டே இருக்கிறதால எனக்கு கடனே வந்துடுது. ஸோ அதனால வந்து பார்லரை வந்து நான் அப்படியே ரன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து அப்படி ஃபீல்ட்ல தான் இருக்கேன். சின்ன கடை தான். என்னோட இந்த சின்ன கடைக்காக என்னோட ஒர்க்கை வந்து ரிஜெக்ட் பண்ணவங்க நிறைய பேர். ஓகே நீங்க என்ன ப்ரைஸ் வாங்குறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. ஷாப்புக்கு வந்துட்டு ஓ சரி ஓகே நான் என்னன்னு வீட்டில் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இல்லை சின்னது கும்பகோணத்துல பெரிய கடை இருக்கான், அங்கே நிறைய திங்ஸ் இருக்கான், அங்கே ஃபேஷியல் பண்ணிக்க சொன்னாங்க, அங்கே வந்து ஜுவல் எடுத்துக்க சொன்னாங்க, அங்கே உங்க மேக்கப் பண்ணுறது சூப்பராக பண்ணுவாங்களா அவங்கள்ட்ட பண்ணிக்க சொன்னாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க நீங்கள் அப்படின்னு எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க, தெரியாதவங்களும் சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சவங்களும் சொல்லியிருக்காங்க, இன்ஸ்டால பார்த்தவங்களும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து ஓப்பனாக சொல்லிட்டீங்களே அது வரைக்கும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். ஸோ அதே மாதிரி நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க தான் நமக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வந்து தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா நான் வந்து உங்களை தான் நம்பி நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ கஸ்டமரை நம்பி தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனால் நீங்கள் கொடுக்குற பைசால வந்து எங்கே இவ சந்தோஷமா இருந்துருவாளோ அப்படிங்கிற நினைக்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குங்கிறப்ப நீங்களே எனக்கு வேணாம் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிடுவேன். வேண்டாம் பரவாயில்ல, யாரோ தெரியாதவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப் லைக் எடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், எனக்கு வந்து தெரிஞ்சவங்க அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ரேர் லைக் போட்டு கமெண்ட் போடுறது. எனக்கு தெரியாத ஒரு சப்ஸ்கிரைபர் லைக் போட்டிருப்பாங்க, என்ன இது வரைக்கும் கேமரால பார்த்த சப்ஸ்கிரைபர் லைக் போடுவாங்க. நான் தான் சொல்லியிருக்கேனே ஆல்ரெடி ஆனந்தம் போகும்போது, அக்கா நான் உங்களை யூடியூப்ல பார்த்தேன், நான் எல்லாத்துக்கும் லைக் போடுவேன், நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்க வந்து நமக்கு யாருன்னே தெரியாம நம்மளோட முகம் வந்து அவங்களுக்கு தெரியும், அவங்களோட முகம் நமக்கு தெரியாது. ஸோ நான் நம்மளை நம்பி நம்மளோட விளாக் பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும். அகைன் நான் ஆனந்தம் போகும்போது அவங்களை மீட் பண்ணிட்டு தான் வருவேன். இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனால் ஹாப்பி. பட் நம்மள்ட்ட கான்டாக்ட்ஸ் கிடையாது, ஒன்லி யூடியூப் தானே அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வந்து விஷ் மட்டும் நான் அவங்க ஃப்ரெண்ட்ட பண்ண சொல்லிட்டு வந்தேன். ஸோ இது மாதிரி எனக்கு தெரியாத கஸ்டமர்ஸ் தான் எனக்கு இப்பயுமே சப்போர்ட் பண்றாங்க, எனக்கு வந்து தெரியாத சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இப்பயும் சப்போர்ட் பண்றீங்க. உங்களோட சப்போர்ட் எப்பயுமே எனக்கு வேணும். ஸோ என்னோட ஷாப் வந்து இப்போ மாத்தியாச்சு, இப்போ ஓரளவுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு.
இப்போ கூட நான் ஷாப்புக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ இந்த பென்சில் வந்து இதில் என்ன இருக்குன்னா, எனக்கு வந்து கிளிப்பு போட்டால் தலைவலி வருது. அது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த கிளிப்பு போட்டாலும் சரி, இந்த இடத்துல டைட்டாக போட்டேன் அப்படின்னா எனக்கு இமீடியட்டாக தலைவலி வந்துடும். ஒரு 10 மினிட்ஸில் தலைவலி வந்துடும். அதே மாதிரி இந்த டிக் கிளிப் வந்து இங்கே எங்கே வேணாலும் சரி அழுத்தமாக குத்திட்டோன்னா எனக்கு இமீடியட்டாக தலைவலி வந்துடும். இந்த கேட்ச் கிளிப்பு, பட்டர்ஃப்ளை கிளிப்பு அதெல்லாம் நம்ம பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா உடனே வந்து எனக்கு தலைவலி வந்துடுது. ஸோ இது வந்து எனக்கு ஷர்வியோட பென்சில் எங்கேயாச்சும் கிடக்கு அப்படின்னா டக்குன்னு எடுத்து அதை நான் போட்டேன்னா எனக்கு கொஞ்சம் லூஸாகவும் இருக்கும், தலைவலி வராது. ஸோ பட் ஸ்ட்ராங்காக இருக்கு. பட் எனக்கு தலைவலியும் வரல. கொஞ்சம் நல்லா லூஸா இருக்கு. பட் வந்து அந்த அவுந்து விழுகிற மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. ஸோ அதனால எனக்கு தலைவலி வரல. அதனால இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த டைப் எப்படி போடணுங்கிறது வீடியோ வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா வந்து போட்டுடலாம். ஸோ இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபருக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். மிக்க நன்றி. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன். பை ஃப்ரம் கீர்த்தி. பாய்.